பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தம் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறேன். தேவனுடைய சித்தம்னா என்ன? ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம எல்லாருமே எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் உடனே நம்ம சொல்கிறது என்னென்னா, அதில் தேவசித்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை முன்வைப்போம் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு பிள்ளை பிறப்பாக இருக்கட்டும், இல்லை அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஸோ ஒவ்வொன்றுலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதில் தேவசித்தம் இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கிறிஸ்தவர்களுடைய முன்மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் உண்மையாகவே வேதத்தில் என்னவா இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன். ஓகேங்களா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ரொம்ப நேரடியாக அந்த வசனம் இருக்கும். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுனதில் எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஸோ அப்போ தேவனுடைய சித்தம் என்னவா இருக்குன்றதை நம்ம பார்த்தோம்னா, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். ஓகேவா? ஸோ அப்போ எல்லா மக்களும் எப்போ, எங்கே, எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? இவ்வளோ கேள்விகள் நம்மளுக்கு இருக்கு. அப்போ ஏன்னா இந்த உலகத்தை நம்ம பொறுத்தவரை ஸோ பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லைங்களா? இதில் நாத்திகவாதிகள் இருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் அநேகர். நம்ம பார்க்கும்போது எப்படி தெரிய வருதுன்னா, அவங்க எல்லாருமே அவங்க என்ன பின்பற்றுறாங்களோ அதை தான் ஸ்ட்ராங்காக பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கடவுள், இதுதான் கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவங்க போய்கிட்டு, இவங்க தான் கடவுள் அப்படின்ற கான்செப்டில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட நம்ம போயிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு சூழ்நிலை அதுதான். அப்போ ஆனால் அந்த வார்த்தை 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மக்களும் அப்படின்ற அந்த வார்த்தை நம்மளுக்கு இன்னைக்கு தெளிவாக தெரிய வருது. அப்போ அந்த வார்த்தை எங்கே நிறைவேற போகுது, அதுதான் நம்மளுக்கு தேவையான இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தை அப்போ எங்கே நிறைவேறும் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த வார்த்தை நிறைவேறும். ஏன்னா தேவனுடைய சித்தமே என்னவா இருக்குன்னா, ஒட்டுமொத்த ஜனமும், ஒரு ஜனம் கூட அந்த இடத்துல அதான் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கொண்டாராம். எவ்வளவானா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே அவர் இந்த பூமியில கொடுத்து இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கொண்டார். அப்ப அவருடைய அன்பு ஒட்டுமொத்த ஜனத்துக்கும் தான் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வரும் இல்லைங்களா? ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அப்ப அந்த அவருடைய அந்த சித்தம் எங்க நிறைவேற போகுது அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல தான் எல்லா மக்களும் உயிர் தெழுந்து, இதை தான் ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தூதன் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாம். என்னது? கிறிஸ்து பிறப்பு. ஏன் அப்படின்னா, அவர் மூலமா தான் எல்லாருக்குமே உயிர் தெழுதல். ஸோ இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்க போகுது. ஏன்னா ஒரு வசனம் கூட என்ன சொல்லுதுன்னா, கடல் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல உலகம் தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த உலகம் கண்டிப்பா என்ன ஆகாது, தேவனை அறிகிற அறிவால் நிறைந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் கண்டிப்பா எல்லா மக்களும் தேவனை அறிகிற அறிவில் நிறைந்திருப்பார்கள். ஸோ அதுதான் யாருடைய சித்தமா இருக்குன்னா, நம்ம எல்லாரையும் உண்டு பண்ண பரமபிதாவின் சித்தமா இருக்கு. அதுக்காக தான் தன்னுடைய குமாரனும் இந்த பூமியில முழுமையா தன்னுடைய அர்ப்பணிப்பை கொடுத்தாருன்றது நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்றது இன்னைக்கு, ஏன்னா எல்லாருமே நம்ம பயன்படுத்துற வார்த்தை தேவ சித்தம். ஆனா அது உண்மையாவே வேதத்துல தேவ சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு காரியத்தை தான் குறிக்குதுன்றது நம்மளுக்கு தெளிவா புரியுது. ஆமென்.